நானும் கேட்குறேன். சினிமா அப்படிங்கிற ஆசையில் வந்து வர்றீங்க நடிக்கணும்ன்ட்டு. வந்ததுக்கப்புறம் வந்து என்னை வந்து அந்த டைரக்டர் வந்து அப்படி பண்ணார், எந்த டைரக்டர் இப்படி பண்ணார், என்னை வந்து இந்த டைரக்டர் வந்து கன்னியாகுமரி கூப்பிட்டாரு, இந்த டைரக்டர் களக்காடு கூப்பிட்டாரு, இந்த மாதிரி கைத்தாறு கூப்பிட்டாரு அப்படிங்கிறீங்க. ஏன் நீங்கள் வந்து வர்ற பாதை வந்து முள் பாதைன்னு தான் தெரியும். இந்த முள் பாதைன்னு தெரிஞ்சும் ஏன் இதுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க? சினிமா இப்போ இல்லை, ஆதி காலத்துலேருந்து அப்படி தான் சினிமா. பாட்டம் காலத்துலேருந்து அப்படி தான். ஏன் உங்களை விட எத்தனையோ ஹீரோயின்ஸ் வந்து பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் வந்து ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்காம நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த டைரக்டர் இது பண்ணார், அந்த டைரக்டர் இது பண்ணார், இந்த டைரக்டர் இது பண்ணார் அப்படின்ட்டு அந்த டைரக்டருங்களை குத்தம் சொல்லாதீங்க. டைரக்டர் வந்து எந்த டைரக்டரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா டைரக்டரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு சில டைரக்டர் இருப்பாங்க, வேணாலும் விட்டு பார்க்க டைரக்டர் இருப்பாங்க. ஏன்னா எல்லா டைரக்டரும் வந்து டைரக்டர் இந்தியா வந்து அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு வந்து அங்கே வந்து இப்போ இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறது இனிமேல் விடுங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்குற பேட்டி கொடுக்குறீங்க வந்து, அதுவும் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஜெயிக்க முடியாதவங்க தான் பேட்டி கொடுக்குறீங்க. ஏன்னா அதுக்குள்ளே ஜெயிக்க முடியாதவங்க பேட்டி கொடுக்குறீங்க வந்து. தயவு செஞ்சு இனிமேல் அந்த மாதிரி வந்து பேட்டி கொடுக்கறத விடுங்க வந்து. ஏன் அசிங்கப்படுத்துறீங்க வந்து? எதுக்காக அசிங்கப்படுத்துறீங்க? நீங்கள் இப்போ சினிமாக்குள்ளே வரணும், நீங்கள் அந்த சினிமாக்குள்ளே நீங்கள் உங்கள் குடும்பம் மாதிரி தான் அது. ஏன்னா நீங்கள் வந்து உட்காந்துட்டு வந்து என்னை வந்து அப்படி சொன்னார், என்னை இப்படி சொன்னார் அப்படின்ட்டு அவங்களும் பேட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் வந்து உட்காந்து பேட்டி கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க அதை வந்து. ஏன்னா